டேய் வாடாங்க. என்னண்ணே? என்ன ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பம்புற? எதுக்கு வம்பு? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோகிராம் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேட்பாங்க. எட்ரா போட்டோவே. இது கொஞ்சம் நல்லா இருக்கே. டீடைல்ஸ் கொடு. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுண்ணே. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இத பிக்ஸ் பண்ணேன்டா. பிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான். வெளியில வந்தவொடனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா. இதாண்டா சிக்கலின் எல்லையே. இத கண்ட மட்டும் கேன்சல் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாப்போம். ஓ இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரிக்காரர் பொண்ணுனே. வசதியான குடும்பம். பக்கத்தூர்ல இருக்கு. ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. புடிச்சுக்க. இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே. ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. ஐ அம் பிளைண்ட்ரா. ஐ அம் பிளைண்ட். டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன். பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா. இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே. நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம்ண்ணே. ஏய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல. இப்ப பாருங்க பிச்சிடுறேன். ஏய் நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? உன் பர்ஃபார்மன்ஸ் பாடுறா. நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாதே. கத்துறா. ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. இன்னொருக்கா சொல்லு. ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. ஐயையோ ஐயையோ. எனக்கு இதான் வேணும். ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. ஐயையோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. யாராச்சும் காப்பாத்துக்கலே. தற்கொலை பண்ணிக்க போறாரு. ஓடி வாங்களே. ஐயையோ ஐயையோ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பார்ட்டி சிக்கிக்கிச்சு. வந்துங்களா? போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க. என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணன் பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க. அதனால தான் வந்தேன். சீதான் சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க. என் காதலிங்க. நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுங்க. அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள்ல தான் சாவணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. நிறந்த பொண்ணு வரலைன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கும்? பாசமுள்ள தம்பிங்க. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன். போ. என்னங்க காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே. எங்கீங்க? அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி, கரெக்டா இப்படி வாமா. ரைட்டுக்கு வாமா. அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படித்தாங்க நாங்களும் குதிச்சோம். என்னங்க? இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி
தம்பி என்னப்பா? இங்க 67ஆம் நம்பர் வீடு எதுப்பா? இதான்பா. இதானா? ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67ஆன்னு பாருங்க. ஆமாய்யா. நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏன்டா 67ன்னு? ஏதோ வெறுப்புல இருந்து சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். 2 செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? லல்லல்லா, லல்லல்லா. அப்பா இந்தாங்கப்பா பேப்பர். அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே அவர் வந்திருக்காரு. யாரு? அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வருது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ஸ்டெப்ஸ் ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? Do what I say. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேன். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கிறதா அவருக்கு. என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு. தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா. எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ஸுக்கு மாமா கெஸ். கண்ணையா. யார் அந்த கண்ணைய? சித்தப்பாவா? உட்காருங்க. அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநீய சுட்டேன். கொக்கு சுடுவாங்க, குருவி சுடுவாங்க. நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா குண்டு இருந்தது சுட்டேன். சுடுங்க சுடுங்க. எனக்கு இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்பிள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்திருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா. இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க மாமா. என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி அரைச்சான்னு